शांति। मनुष्य जीवन आत्मा और प्रकृति का खेल है और सारा सारा सृष्टि चक्र का खेल भी आत्मा और प्रकृति का है। आत्मा चैतन्य है, मन बुद्धि संस्कार है, परंतु जब तक आत्मा प्रकृति का आधार न ले तो आत्मा कोई भी कर्म नहीं कर सकती, कोई पार्ट नहीं बजा सकती है। तो இந்த மனித चैतन्य आत्मा है, வாழ்வுன்றது परंतु हमको अपने शरीर रूपी प्रकृति से भी நம்ம बहुत अच्छा संबंध समान நேச்சரோட சேர்ந்து எவ்வளோ தூரம் இருக்கோன்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட சம்ஸ்காரங்கள் எல்லாம் தூய்மையாக வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இயற்கை கிட்ட இருந்தும் நமக்கு உதவியானது கிடைக்கும். लेकिन वर्तमान समय भी हमको एक अवसर मिलता है कि प्रकृति को धारण कर अर्थात जन्म लेकर के सारी जीवन अपना पार्ट बजाते हैं। तो सबसे पहले तो अपना जो संकल्प है उसकी वाइब्रेशंस अच्छी हो। நம்ம இயற்கை கூட நம்மளோட நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம हमारे शरीर में सबसे पहले जैसे कोई में பகிர்ந்துக்கணும். जल्दी छोटी छोटी बात पे क्रोध आ जाता है, சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் क्रोध आने से क्रोध கோபம் வந்துடுது. है, அந்த கோபத்தோட வைப்ரேஷன்ஸ் लोगों को फर्क पड़ता है। அது அவங்க உடலையும் பாதிக்கும். सारा दिन अगर मनुष्य के मन में लोभ की वृत्ति रहे, मोह की वृत्ति रहे, तो उसका तन पर जरूर असर होता है। ஒரு மனிதரிடம் ஏதோ ஒரு விஷயத்துல ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது அவங்களோட நடைமுறையில் அவங்களோட உடம்பையும் வந்து பாதிக்கும். நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் வேலை செய்து கொண்டே நம்ம பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். கர்மயோகியாக இருக்க வேண்டும். बहुत छोटी छोटी बात में दुख को ले लेते हैं, अपने को अपमानित நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அதை தப்பான விதத்தில் எடுக்கிறதுனால நமக்கு உடலை பாதிக்குது. ஸோ அதுமாரி சிலோட சுபாவங்கள் அப்படி இருக்கும் இல்லையா. அதே நேரத்தில் நம்ம கர்மயோகியாக இருந்தோம்னா நம்ம உடலுக்கு பாபாவோட பிரம்ம போஜனம் கொடுக்கும்போது, அப்போ பாபாவோட நினைவில் இருந்து நம்ம போஜனம் சாப்பிடும்போது நம்ம ஆத்மாவுக்கு நம்ம சரீரத்துக்கு போஜனம் கொடுக்கும்போது பாபாவோட நினைவில் கொடுக்கும்போது இப்போ வீட்டில் தாய்மார்கள்லாம் அவங்களோட குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி இருக்கோ அதுமாரி செய்யணும்னு நினைப்பாங்க. நல்லா பண்ணுங்க. அப்போ பாபாவோட நினைவில் அதை பண்ணும்போது, அந்த பாவனையோடு பண்ணும்போது அந்த போஜனமுக்கு வைப்ரேஷன் இருக்கிறது வந்து அது நிச்சயமாக அவங்களுக்கு போய் அடைந்தது, அவங்களுக்கு அந்த அனுபவம் ஆகும். आप उनको बहुत योग युक्त होके भोजन बनाकर बाबा को स्वीकार करा करके भोजन स्वीकार करवाओ. நீங்கள் வந்து பாபாவுக்கு போஜனம் வச்சுட்டு நம்ம நாலேஜில் இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் அந்த போஜனம் கொடுக்கும்போது பாபாவுக்கு பாபாவோட அன்பு அந்த போஜனம் மூலயமா அவங்களுக்கு நிச்சயமாக அனுபவமாகும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது காரில் போயிட்டுருப்பீங்க, அப்போ நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கிளம்புறதுக்கு முன்னாடி பாபாவின் நினைவில் இருந்துட்டு அப்புறமா அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க.
उसका बहुत बल मिलेगा, बहुत शक्ति எப்போ मिलेगी। வந்து கர்ம யோகம்ன்றது நம்ம பண்ணுறோமோ பாபா நினைவில் எந்த காரியத்தையும் பண்ணும்போது அப்போ நம்ம உடம்புக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாபா கிட்ட இருந்து சக்தி கிடைக்கும். ஸோ கர்ம யோகியாக இருக்கணும், எந்த ஒரு வேலையிலையும் கர்ம யோகியாக இருந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. शरीर को जितना आराम चाहिए उतना नहीं देते, நேரங்களில் நம்ம आराम चाहिए वो भी जरूरी है। நம்ம உடம்பு ரொம்ப अच्छा भोजन है, வருத்திக்கிட்டு சில வேலைகள்லாம் பண்ணுவோம். அப்போ அதுக்கான எவ்வளோ தூரம் நம்ம ரெஸ்ட்ன்றது கொடுக்கணுமோ அதையும் நம்ம கொடுக்கணும் சரீரத்துக்கு. அதையும் அதுக்கேற்றாப்போல் நீங்கள் உடம்பையும் அதுக்கேற்றாற்போல் அதுக்கான ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய டைமில் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாலும் அதுவும் அதோட வேலையை கரெக்டாக செய்யும். उसमें उनसे आयु जैसे बड़ी होती है, उतना कम भोजन चाहिए होता है शरीर को। சாப்பாடும் நம்ம பார்த்து சாப்பிடணும். சில நேரங்களில் நம்ம அதிகமாக சாப்பிட்டுடுறோம். ஸோ நம்ம எப்படி சாப்பிட்றோன்றதும் முக்கியம். तो जैसे शरीर को भी समझ के अगर हम चलाएं, कुछ अपने संयम नियम रख के हर प्रकार से, तो शरीर का पूरा सहयोग हमको मिलता है। तो हमारी நம்மளோட உடலையே எல்லா பாபா சொல்லி கொடுத்த அந்த போஜன், நம்மளோட நினைவுகள் எல்லாம் அந்த பாபாவோட யாதோட இருக்கும்போது உடம்பும் உங்களுக்கு அதுக்கேற்றார் போல் உங்களுக்கு சபைன்றது கொடுக்கும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக பாபாவை நினைவில் இருந்துட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. कि मैं जो कुछ करूं तन से उसमें बेहद की भी सेवा हो. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம லௌகிகத்திலையும் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அப்போ நம்ம இந்த உடம்பு மூலயமா என்ன சேவை செய்கிறோமோ அதில் வந்து நம்ம பாபாவுக்கும் எவ்வளோ தூரம் அந்த உடல் ரீதியாக நம்ம சேவை பண்ணுறோன்றதும் நம்ம பார்க்கணும். तो हर एक के मन में ये होता है कि तन से भी हम बेहद की सेवा करें. मन की तो करें ही, पर तन से भी करें. நம்ம மனது மூலியமா நம்ம செய்கிறோம். அதே சமயத்தில் நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம அந்த உடல் மூலியமாகவும் எவ்வளோ சேவை பண்ண முடியுதோ அதுவும் செய்கிறது நல்லது. तो स्थूल सेवा में நேரங்களில் ஸ்தூலமான சேவை பண்ணுறோம். और जो सूक्ष्म होती है நேரங்களில் சேவை வந்து சூக்ஷ்மமாகவும் பண்ணுறோம். சேவை பண்ணும்போது நம்ம எல்லா விஷயங்கள்லையும் எந்தவித சேவையாக இருந்தாலும் நம்ம அதில் ஒரு நல்ல பாவனையோடு அந்த சேவைன்றது செய்யணும். நல்ல பாவனையோடு அந்த செயல் செய்யணும். அதில் ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல திருஷ்டி கொடுத்து அந்த அதுக்கேற்ற போல் பாபாவோட சேவை செய்கிறோன்ற நினைவு வைத்து கொண்டு நம்ம அந்த சேவையை செய்யணும். हमारे पास कई तरह से हारमोनी हाउस में आते हैं तो रिसेप्शन करते हैं, तो उनका बोलना कईयों का इतना सम्मान वाला नहीं होता. तो जब मैं फोन करती हूँ तो मैं बहुत अच्छी तरह से प्लीज आप करेंगे, आप ऐसा कर सकते हैं, कभी नहीं कहती करना है आपको, नहीं आप कर पाएंगे ये. तो मैंने देखा कि हारमोनी हाउस्ல दीदीக்கு ஃபோன் ரிசெப்ஷனில் இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு ஃபோன் பண்ணுறவங்க என்ன பாவனையோட நம்ம கேட்குறோம், அவங்க என்ன அவசரத்தில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தூரம் அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்து நம்மளோட என்ன மாதிரி அவங்களோட பேசுகிறோன்றதும் முக்கியம். ப்ளீஸ் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பேசும்போது அவங்களுக்கும் அந்த பாவனைன்றது மாறும். अपना उदाहरण देकर के शिक्षा का रूप बन जाए जिससे उनको सीखना सहज हो. நீங்க வந்து ஒரு உதாரணமா மாறும்போது
உங்களோட விவகாரத்தில் வர அந்த ஆத்மாக்களுக்கும் அதே அனுபவம்ன்றது வரும். और शरीर से भी सेवा होती रहे तो उसकी भी प्रारंभ उसका भी फल जो है वो हमें मिलता रहे. மனதால் மட்டும் இல்லாமல் நம்ம தேகத்தில் இல்லை உடல் ரீதியாகவும் என்ன சேவை பண்ணுறோமோ அதற்கான பலன் கூட நமக்கு நிச்சயமாக வந்தடையும். இயற்கையில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறையா ஃப்ளட் ஆகுது, நிறையா மழை பெய்யுறது சில இடங்களில். நம்ம இயற்கை கூட முடிந்த அளவு இயற்கை கூட நம்மளோட நல்ல பாவனை நல்ல சிந்தனைன்றதை பகிர்ந்து கொள்ளணும். अच्छे वाइब्रेशन से हमको करनी है. हाँ, बाकी तो देखो मैंने उदाहरण दिया टोली का. तो ये नहीं है कि आप सोचो चलो हम भी टोली बनाए भेज दें, नहीं, क्योंकि नियम होते हैं सेवा केंद्र पर. जब भी जहाँ भी बहनें रहती हैं वहीं सब कुछ बनता है, बाबा को भोग लगता है. और आजकल तो ऐसे भी सोचना ही नहीं चाहिए, जैसा बाहर का वातावरण है तो ये तो जो कुछ बनाते हैं यहाँ पर बाबा के भंडारे में. பாபாவோட சேவா ஸ்தானத்தில் என்ன விதமான போக் ரெடி ஆனாலும் பாபாவோட அன்பு நினைவில் தயாராகுது இல்லையா. நீங்களும் உங்களோட வீட்டில் உங்களுக்கு எப்பொழுதும் நேரம் கிடைக்குதோ எப்பயுமே போகுன்றது பாபாவோட நினைவில் செய்யும்போது அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். भोग बना के बाबा को स्वीकार करके करा के और फिर ही बहनें खाती हैं. வீட்டில் எப்பயுமே வந்து எந்த ஒரு டோலி இல்லை போக் இருந்தாலும் பாபாவோட நினைவில் பாபாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சிஸ்டர்ஸ் கூட அதை ஸ்வீகாரம் பண்ணுறாங்க. அதேமாரி நீங்களும் வந்து உங்களோட சமையல் சாப்பாடு எதுனாலும் பாபாவுக்கு வச்சுட்டு நீங்கள் பாபாவுக்கு அர்ப்பணிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து அதை அருந்தணும். அப்போ அதில் சக்தி நிறைஞ்சிருக்கும். ஏன்னா வெளியில் இருக்க சூழ்நிலை ரொம்ப தமோ பிரதானமாக இருக்கிறதுனால நம்ம போஜனன்றது நம்ம நிலையில் சாப்பிட்றது ரொம்ப அவசியம்.